டொனால்ட் ட்ரம்ப் டான்ஸை பாத்தீங்களா நீங்க? ஆமா நேற்று முன்தினம் அவர் நடனமாடிய அந்த டான்ஸ் நேற்று வைரல் ஆகி இருந்தது. என்னடா பதவியேற்ற பிறகு வித்தியாசமான முறையில் நடனமாடி இருந்தார். இது தவிர அவருடைய பதவியேற்பு விழா பற்றிய விஷயங்களை பற்றி பேசும்போது நிறைய பரபரப்பு சர்ச்சைகளும் இருக்கின்றன. வழமையா பைபிளுக்கு மேல கையை வச்சு கூட தான் சத்தியப்பிரமாணம் செய்வாங்களாம். ஆனா இவர் கையை வைக்க இல்ல, ஏன் செய்யல அப்படின்ற ரெடியான முடிவுகள் எடுக்கக்கூடும் என்னன்னு தெரியல. மற்றது இவர் இருக்கிற ரஷ்ய அதிபர் ஜனாதிபதி அவர் அழிக்கிறாராம், ரஷ்யாவை அழிக்கிறாராம் என்றும் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா 2வது தடவையும் விலகுகிறது. எடுக்கிறார். ஏனென்றால் அந்த உலக சுகாதார அமைப்பை பொறுத்தவரையில அமெரிக்காவினுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அந்த அமெரிக்கா விலகிறது அப்படின்றது சாதாரணமான முடிவு கிடையாது. ஆகவே அது பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அவர் எந்த பயமும் இல்லாம எடுக்கிறார். பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் இருக்கின்றன. இனி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் அங்கீகாரம், 3ஆம் பாலினத்துக்கு அங்கீகாரம் கிடையாது போன்ற பல விடயங்கள் அதிக பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன. நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுவோம். இப்ப இந்த வாகன இறக்குமதிகள் பற்றி அடிக்கடி பேசப்படும். பேசுறதுல அவ்வளவு இஷ்டமே கிடையாது. சரி, என்ன இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் இல்ல, இப்படிதான் சில 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 பலர் திட்டமிட்டு விலைகளை அதிகரிக்கிறது சம்பந்தமா அப்படி கொஞ்சம் கருத்துகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுற புதிய வாகனங்கள் இருக்கு தானே, அந்த விலை இப்போ அந்த பயன்படுத்தப்பட்ட வாகனங்களோடு ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை ஜனாதிபதியும் சுட்டி காட்டியிருக்கிறார். நேற்றைய நாள்லையும் சொல்லி இருக்கிறார். அதிகமான விலையில வரிகளை கூட்டினப்பட்ட நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது பொருளாதாரத்தை நிலைப்படுத்துற வேலைகள், நிதி நிறுவனங்களை பாதுகாக்கிற வேலைகள், இவையெல்லாம் இருக்கிற காரணத்தால தான் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு அவர் சொல்றார். அதனால வரிகள் அதிகரிக்க வேண்டி வந்துட்டுதான். அமெரிக்காவில் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்றைய தினம் 2000க்கும் அதிகமான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தெற்கு பகுதியில் ஒரு அரிய வகை பனிப்பொழிவு. இங்க மாதிரி தான் இலங்கையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பனி புயல், இங்க புயல் இல்லாட்டியும் பனி புயல் எப்படி இருக்க மாட்டேன். அதுதானே பாருங்களேன், பனி என்றாலே கஷ்டம் தான், பனி புயல். எனவே அது வீசி வருவதால் அதிக வீதிகள் மற்றும் விமான நிலையங்கள் பனி சூழ்ந்து காணப்பட்டதால இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலோன் மஸ்க் இருக்கிறார் தானே, அவர் அங்க ஜெர்மனி நாட்டினுடைய எதிர்கட்சி இருக்கு தானே, அவங்களை ஆதரிச்சு சில கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருந்தார். வலதுசாரி கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். அடிக்கடி அவர் அப்படித்தானே அரசியல் ரீதியா நிறைய விஷயங்களை சொல்றாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஜெர்மனி ஜனாதிபதி இருக்கிறார் தானே, பிரின்சிபல், என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி விரும்பியதை பேசலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தீவிர வலதுசாரிகளை ஆதரிப்பது என்றால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சரி 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 சரி. இது ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்க முதலே, அதாவது வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்கிறதுக்கு முன்னதாகவே சொல்லியிருந்தார், கிரீன்லாந்து அந்த கிரீன்லாந்தை எங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அதை மட்டும் மேல கனடாவை கேட்டார், இப்படி ஒரு விஷயங்களை பற்றி பேசுறாரு அடிக்கடி. இப்போ இது சம்பந்தமாக கிரீன்லாந்து நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார், எங்கட பிரச்சனைகளை நாங்க பார்த்துக்கொள்றோம். எங்கட நாட்டுக்கு பிரச்சனைகள் இருக்குதா, இல்லாம இல்ல, அதை நாங்க பார்த்துக்கொள்றோம். எங்களுக்கு ஒருபோதும் விருப்பம் இல்லை, எந்த வகையில விருப்பம் இல்லை அமெரிக்காவின் குடிமகன்களாக இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. வேய மூடி கட்டிடுங்க என்று சொல்லியிருக்கிறார். சொல்லாம சொல்லிட்டாரு. உண்மையிலே இந்த கிரீன்லாண்டை பொறுத்தவரையில இது அமெரிக்காவோடு தொடர்புடைய ஒரு தீவு தான். ஆனாலும் இந்த அரசியல் தேவைகளுக்காகவும் இன்னும் பல்வேறு விதமான நோக்கங்களின் அடிப்படையிலும் ஐரோப்பாவோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போதுதான் கிரீன்லாந்து எங்களுக்கு தேவையான ஒன்றுதான், இது எங்களுடைய தீவாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்றதுல அடிக்கடி ட்ரம்பும் தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்துட்டு இருக்கிறார். இப்ப அந்த நாட்டில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மிக வேகமாக பனிப்படலங்கள் கரைந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயம். என்னோட கிட்டடியில கூட டென்மார்க் நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்தி பார்த்தார்கள். அதுல தெரிய வந்ததுதான், உலகத்திலே மிகப்பெரிய பனித்தீவு இது. அதுல இப்படி பனிப்படலங்கள் வேகமா கரைதான். மிகப்பெரிய நிலப்பரப்பா, உலகத்தின் 13வது மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்கு இந்த கிரீன்லாந்து. ஓகே ஓகே. வெளியில பாருங்க எப்படி பனி, என்ன இலங்கையில பாருங்களா, அதான் கடும் பனிமூட்டம். டெல்லியிலும் ரயில் அதே மாதிரி விமான சேவைகளும் பாதிப்படைஞ்சிருக்கு.